மூன்றாவதாக அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. அந்த குத்பா ஷேக் ஹாலித் அபு ஜுமா ஹஃபிதுல்லாஹ் இருந்தார்கள். இந்த குத்பா தலைப்பு ஒற்றுமையின் பலமும் அதனால் நமக்கு கிடைக்கின்ற கண்ணியமும். ஒற்றுமையின் மூலம் நம்முடைய பலத்தையும் சக்தியையும் வலிமையையும் நம்முடைய கண்ணியத்தையும் பேணி பாதுகாத்துக் கொள்வோம் என்ற பாணியிலே அந்த குத்பா அமைத்திருந்தார்கள். ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் பொதுவாக முஸ்லீம்கள் எல்லாம் பயந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே அந்த தக்வா உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு குறிக்கோளாக இருக்கட்டும். ஒரு தீனுடைய ஒற்றுமையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள், பலமாக பட்டுப்படுத்திக் கொண்டு ஞாபகத்திற்கு நன்றி செலுத்துங்கள். பிணக்குகள், பிளவுகள், சண்டைகள், சச்சரவுகளை விட்டுவிடுங்கள். முஸ்லீம்களை பொதுவாக அல்ல எங்களுக்கு ஒரே சமூகமாக செயல்படும் அறிவிருக்கிறான். பிரிவினைவாதத்தை விட்டு தடுத்திருக்கிறான். இந்த உம்மத்து ஒரு உம்மத்து தான், நான் உங்களுடைய ரப்பு, என்னைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான் குர்ஆனிலே. அதாயத் ஓதினார்கள். தாவனல் பிர்ரி வத்தக்வா, நல்ல விடயங்களை தக்வா விடயங்களை ஒருத்தருக்கு உதவியாக இருங்கள், பக்கபலமாக இருங்கள். பாவகாரியங்களிலே பகைமையிலே உதவி செய்ய வேண்டாம் என்ற அந்த ஆயத்தை, மாயிதாவுடைய ஆயத்தை. முஸ்லீம்களே, அல்லாஹ் எங்களை இந்த தீனின் மூலம் கண்ணியப்படுத்தி உயர்த்தி ஒற்றுமையை எங்களுக்கு ஒரு ஆணிவேராக, ஒரு அஸ்திவாரமாக தந்திருக்கிறான். நம்முடைய எழுச்சியின் ஒரு ஊற்றுக்கண்ணாக ஒற்றுமை இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகேடர்களாக இருந்தோம், நேர்வழி காட்டினான். அதே போன்று குறைவானவர்களாக இருந்தோம், நம்மை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி பக்கபலமாக்கி இருக்கிறான். எனவே இஸ்லாத்துக்கு முன்னே அரபியர்கள் ஏகத்துவத்துக்கு வழி தெரியாது, ஏகத்துவம் என்னென்னு தெரியாது இருந்தார்கள். ஏகத்துவத்தை அல்லாஹ் கொடுத்தான், ஏகத்துவத்தை கொடுத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான், முஸ்லீம்களாக ஆக்கினான், மூமின்களாக ஆக்கினான், ஒற்றுமைப்படுத்தினான். எனவே இதை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். பாருங்கள், எந்த அளவுக்கு சிறந்த சமூகமாக மாறிவிட்டோம். மிக கேவலமான சமூகமாக முன்னோர்கள் இருந்தார்கள். பாவம், அநியாயம், வேற்றுமை, சண்டை, சச்சரவு, மோதல், ஜாஹிலியா காலம். பின்பு அல்லாஹ் எப்படி மாற்றினான்? ஒற்றுமையின் மூலம், ஈமானின் மூலம், ஏகத்துவத்தின் மூலம் சிறந்த சமூகம் ஹைர் உம்மத்தாக மாற்றினான். நம்மை ஏவக்கூடிய, தீவை தடுக்கக்கூடிய, ஈமான் கொள்ளக்கூடிய, அல்லாஹ் புகழ்ந்து பிரஸ்தாபித்து பேசுக. எனவே இந்த ஒற்றுமையை மூலம் அதே கண்ணியத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும், அதே சக்தியை நாங்கள் அல்லாஹ்வுடைய ஹபிலுல்லாஹ் வஅதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ, எல்லோரும் ஒன்றுபட்டு குர்ஆனுடைய வாழ்க்கை, குர்ஆனை பற்றி பிடித்து ஒற்றுமைப்படுங்கள், பிரிந்து விட வேண்டாம் என்ற ஆயத்தை மொழினார்கள். நியாமத்துகளை நினைத்து பாருங்கள். எதிரிகளாக இருந்தீர்கள், உள்ளங்களை ஒற்றுமைப்படுத்தினான். அந்த அல்லாஹ்வுடைய அருள் கிருபையினால் நீங்கள் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள். எனவே உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரே உம்மத்துன் வாஹிதா, ஒரே உம்மத்தாக மாறுவது கட்டாய கடமை. எனவே ஒற்றுமை விரிசல் ஏற்படுகின்ற பொழுது குவத் சக்தி குறையும், வேற்றுமையும் மூலம் பலகீனம் ஏற்படும். எனவே நிம்மதி பாதுகாப்பு இல்லாமலாகும். ஒற்றுமை தான் நிம்மதி, ஒற்றுமை தான் பாதுகாப்பு. பாருங்கள், அதே ஈமானிய ஏகத்துவ கொடிக்கு கீழே பிலால் ஹபஷி, ஹபஷாவிலிருந்து வந்த ஒரு அடிமையாக விற்கப்பட்டவர். சல்மான் ஃபாரிசி, ஈரானிலிருந்து வந்தவர் ஃபாரிஸ். அதே போன்ற ரோம் நாட்டிலிருந்து வந்த சுஹைப், எல்லாம் ஏழைகள் வந்தவர்கள், பிரயாணிகள், ஏற நாட்டைச் சேர்ந்தவர்கள், நிறத்தால், குணத்தால், குடும்பத்தால் வித்தியாசப்பட்டவர்கள். ஆனால் இஸ்லாத்துடைய கொடியின் கீழே ஒன்றுபட்டார்கள். வேற்றுமை கிடையாது, சாதி மத வேறுபாடு கிடையாது, மேல் சாதி கீழ் சாதி கிடையாது, கருப்பு வெள்ளை என்று கிடையாது, பணக்காரர் ஏழை என்று கிடையாது, தொழிலாளி முதலாளி என்று கிடையாது. எல்லோரும் இஸ்லாமிய ஈமானிய கொடிக்கு கீழே ஒற்றுமைப்பட்டார்கள் அல்லவா? எனவே தீன் தானே நமக்கு அல்லாஹ் பொருந்தி கொண்ட மார்க்கம், உண்மையான மார்க்கம். அல்லாஹ் தான் நம்முடைய ரப்பு. ஒரே இறைவன், ஒரே மார்க்கம். அதற்குள் எப்படி முஸ்லீம்கள் வேற்றுமைப்பட முடியும் என்ற ஆதங்கத்தை தெரிவித்துவிட்டு பிரிவினைவாதங்கள், கோத்திரவாதங்கள், வெறிகள், குலவெறிகள் இதெல்லாம் இல்லாமல் ஆக்குங்கள். இது நமக்குள் ஏற்பட்டால் நாம் பலகீனப்படுவோம், எதிரிகளுக்கு நாங்கள் இலக்காகி விடுவோம். எனவே ஒற்றுமை என்பது சும்மா ஒரு நம்முடைய மேலதிக கடமை அல்ல, மார்க்க கடமை, கட்டாய கடமை. எனவே எப்பொழுதுமே பிரிவினைவாதம் நமக்கு அனுமதி கிடையாது. ஒற்றுமை தான் நமக்கான பலம், நமக்கான கண்ணியம், நம்மை பாதுகாக்கும், நமக்கான உத்தரவாதம், நமக்கான பாதுகாப்பு அரண். வேற்றுமை நம்மை பலகீனப்படுத்தும். நமக்கு என்ன உதாரணம் சொன்னார்கள் நபி அவர்கள்? அந்த ஹதீஸ் ஒரு உடல் போன்று, ஒரு உடம்பில் ஒரு உறுப்புக்கு நோயா, வருத்தமா, காய்ச்சலா, அது மற்ற உறுப்புகள் எல்லாம் கண் விழித்திருக்கின்றது, கால் நடக்கிறது, கை உதவி செய்கிறது, முழு உடம்பும் அந்த வருத்தத்தை அனுபவித்து பங்கு கொள்கின்றதல்லவா, அந்த உடம்புடைய கஷ்டத்திலே பங்கெடுக்கின்றதல்லவா? அழகான உதாரணம் ஒரு உடலை போன்று என்று சொன்னார்கள். இன்னொரு கருத்திலே ஒரு உடல் போன்று அந்த கையை நபியவர்கள் கோர்த்து காட்டினார்கள். விரல்களை பாருங்கள், விரல் சீனி விரல் ஒரு அளவு, இது ஒரு சைஸ், இது ஒரு சைஸ். 5 விரல்களும் 5 வகையான விரல்கள், 5 அளவில் உள்ளவர்கள். ஆனால் எல்லா விரல்களும் இந்த உள்ளங்கையோடு இணைகிறது அல்லவா, மணிக்கட்டோடு இணைகிறது அல்லவா? விரல்கள் வித்தியாசம். அழகான உதாரணம் அந்த ஹதீஸ்ல சொல்கிறார்கள். விரல்கள் வித்தியாசம், ஆனால் எல்லா விரல்களும் நான் கட்டையன், நான் குட்டையன், நான் உயர்ந்தவன், நான் மெலிந்தவன், நான் சின்னவன் என்று பிரிந்து விடாமல் எல்லா விரல்களும் அந்த மணிக்கட்டிலே ஒன்றிணைந்து செயல்படுகின்றதே, அது போன்று நாம் பல்வேறுபட்ட துறைகளில் உள்ளவர்கள் இருந்தாலும் இஸ்லாம் என்ற பெயரில் ஒற்றுமைப்பட வேண்டும் என்று. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த 2 உதாரணங்களின் மூலம் எதை விளங்கப்படுத்துகிறார்கள்? ஒற்றுமை. இந்த விரல் எல்லா விரல்களும் ஒரே அமைப்பில் இயங்குகின்ற பொழுது அழகாகவும் இருக்கும், உதவியாக இருக்கும், இந்த கையால் சாதிக்கலாம். ஒரு விரல் செயலிழக்கும் பொழுது, ஒதுங்குகின்ற பொழுது, இல்லாமலாகின்ற பொழுது, பிரிகின்ற பொழுது இந்த கையினால் ஏற்படுகின்ற பிரயோசனம் குறைந்துவிடும், இந்த கையுடைய பலம் குறைந்துவிடும். ஒரு பெருவிரல் இல்லாவிட்டால் எத்தனை விடயங்கள் செய்ய முடியாது. ஒரு பிடி கவலை உணவை உண்ண முடியாது, நம்முடைய வாகனங்களை செலுத்த முடியாது, வேலை வெட்டிகள் செய்ய முடியாது. பாருங்கள், இந்த விரல்கள் 5ம் ஒன்றுக்கொண்டு பக்கபலமாக இருப்பது போன்று, ஒற்றுமையாக இருப்பது போன்று நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அந்த ஹதீஸை சொல்லி விளங்கப்படுத்திவிட்டு பொதுவாக பாருங்கள், இன்னுமொரு உதாரணம், உறுதியாக கட்டப்பட்ட அஸ்திவாரம் உறுதியான கட்டிடம், கல்புனியால் மரசோ சந்தாயத்தை ஓயினார்கள், கட்டிடம் போன்று ஒன்றுக்கொண்டு இணைத்து வைக்கப்பட்டு நெருக்கமாக கட்டப்பட்ட, இடைவெளி இல்லாமல் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் போன்று கட்டிடத்துக்கு ஒப்பிட்டார்கள். ஒரு கட்டிடம் பக்கத்தில் ஒரு தூண் சரிந்து விட்டால் கட்டிடம் தகர்ந்துவிடும். ஒரு பக்கம் அதை சுமக்க தயாராகவிட்டால் அந்த கட்டிடம் அப்படியே உடைந்து தகர்ந்து எல்லோருக்கும் ஆபத்து ஏற்பட்டுவிடும். கட்டிடம் போன்று, உடல் போன்று, கை விரல்கள் போன்று, மணிக்கட்டு போன்று, எவ்வளவு அழகான ஒற்றுமைக்கான உதாரணங்கள். எனவே ஒற்றுமைப்படுவோம். எனவே எப்படி இருந்தாலும் ஒற்றுமை நம்மை பாதுகாக்கும். முராபித்துவங்களை தன்னை அர்ப்பணித்தவர்களை இஸ்லாத்துக்காக மஸ்லக்ஸாவுடைய பணியாளருக்காக அவங்களுடைய ஒற்றுமையை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்ந்து அந்த பணி ஈடுபடுங்கள். எனவே எப்பொழுதும் பண்பாடு, ஒழுக்கம், நல்ல விடயங்களை ஒருவருக்கு ஒரு உதவி, பாவங்களை விட்டு தடுப்பது, பாவங்களை தவிந்து கொள்வது, பிறருக்காக குழிவட்டுவதில்லை, எதிர்ப்புகளுக்கு உதவி செய்வதில்லை. எனவே இந்த காலத்தில் நம்மை பலர் நோட்டமிடுகிறார்கள், பார்க்கிறார்கள். நமக்கு பல சிரமங்கள், நெருக்கடிகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. நாளுக்கு நாள் கஷ்டங்கள் கூடிக்கொண்டே போகின்றன. இதை இல்லாமலாக்குவதற்கு முதலாவது நாம் ஒற்றுமைப்பட வேண்டும். நம்முடைய கஷ்ட துன்பங்களை ஒருவருக்கொருவர் இல்லாமலாக்க வேண்டும், கை கொடுக்க வேண்டும், அவர் கஷ்டவலை உதவ வேண்டும், காட்டிக் கொடுக்கக்கூடாது, பேரம் பேசக்கூடாது, எதிரிகளுடைய சதிவலைகள் சிக்கக்கூடாது. எதிரிகள் நம்மை சின்னாபின்னமாக்க முயற்சிக்கிறார்கள், நம்முடைய ஊரை, நாட்டை பறிக்க முயற்சிக்கிறார்கள், நம்மை எழுப்பி அனுப்ப முயற்சிக்கிறார்கள். ஒற்றுமை சீர்கடும் பொழுது இப்படியான விடயங்களை அவர்கள் சிந்திப்பார்கள். நாம் ஒற்றுமைப்படும் பொழுது எதுக்கு அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள், எத்தனிக்க மாட்டார்கள். எனவே ஒற்றுமை தான் அவர்களுக்கான பிரதானமான ஒரு ஆயுதமாக நாம் முதன்மைப்படுத்த வேண்டும். எனவே தெளிவான அத்தாட்சிகள் வந்து நமக்கான பலத்தை அல்லாஹ் வழங்கி குர்ஆன் மூலம், ஏன் அதுக்கு பின்னால் வேற்றுமைப்பட வேண்டும்? வேற்றுமை பலகீனம், வேற்றுமை கேவலம். அல்லாஹ் கண்ணியப்படுத்தினா நம்முடைய ஒற்றுமை மூலம்தான். அல்லாஹ் நம்மை ஒன்றிணைத்திருக்கிறான் ஒற்றுமையின் மூலம். எனவே ஒற்றுமை கண்ணியம், ஒற்றுமை பலம், வேற்றுமை நமக்கான ஒரு வேதனை, வேற்றுமை நம்மை எரிக்கும் ஒரு நெருப்பு, வேற்றுமை நம்மை கரிக்கும் ஒரு எரிமலை. எரிமலை வெடித்து நெருப்பு படுவது போன்று பிற்கான் என்றார்கள். எரிமலை வெடித்து நெருப்பு வந்து நம்மை, நம்முடைய ஊரை, நம்முடைய சொத்து செல்வங்களை அழிப்பது போன்று நம்முடைய சமூகத்தை அழிப்பது வேற்றுமை. எனவே நம்மை சின்ன பின்னப்படுத்தக்கூடிய ஒரு சூறாவளி தான் வேற்றுமை. சூறாவளி வந்தால் என்ன நடக்கிறதுன்னு தெரியும். எனவே நம்முடைய சமூகத்தை சீரழிக்கக்கூடிய, அழிக்கக்கூடிய ஒரு சூறாவளி தான் வேற்றுமை என்று சொல்லி ஆணித்தரமாக பல உதாரணங்களை சொல்லி அதை நாங்கள் மீட்டுக்கொள்ள வேண்டும். ஒற்றுமையை, பாதுகாப்பை, கண்ணியத்தை என்று சொல்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்கள் சொல்லி காட்டினார்கள். முன்னைய சமுதாயம் வேற்றுமைப்பட்டார்கள், அழிந்து நாசமாகினார்கள். வேற்றுமை தான் முன்னைய சமுதாயத்துடைய அழிவுக்கு காரணம் என்பதை ஹதீஸிலே நபி அவர்கள் ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இந்த தகர்ப்புகள், இந்த அநியாயங்கள், இந்த அத்துமீறல்களை நாம் எதிர்கொள்ள வேண்டுமா, நாம் ஒற்றுமைப்பட வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லி, பொதுவாக இந்த தன்னுடைய ஊரை, தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய பாதுகாப்பது இப்படியான எதிரிகளுடைய சூறாவளிகளை விட்டும், எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை விட்டும், எதிரிகள் மூட்டக்கூடிய நெருப்புகளை விட்டு பாதுகாப்பது அவருடைய கடமை. ஒற்றுமையின் மூலம், சக்தியின் மூலம், கண்ணியத்தின் மூலம், தைரியத்தின் மூலம் நாம் பாதுகாக்க வேண்டும். பாருங்கள், இந்த ஊருடைய மஸ்ஜித் அக்ஸா, இந்த பலஸ்தீன், இந்த புனித பூமியுடைய உரிமை இருக்கிறதே, அது நம்முடைய ஊர் நாட்டுடைய உரிமை மாத்திரமல்ல, அது மார்க்க கடமை, அது வணக்க வழிபாடு சம்பந்தப்பட்ட கடமை, நம்முடைய வரலாற்று உரிமை, நம்முடைய கலாச்சார உரிமை, நம்முடைய நாகரிக உரிமை, நம்முடைய அரசியல் உரிமை, நம்முடைய எல்லா உரிமைகளையும் ஒன்றர கலந்து ஒன்றிணைத்த ஒரு உரிமை தான் நம்முடைய ஊரை, தேசப்பற்று, நம்முடைய ஊரை பாதுகாப்பது, எதிரியுடைய கெடுபிடிகளை விட்டும். எனவே ஒற்றுமையின் மூலம் இவர்களை விரட்டி அடிப்போம், இவர்களை நாங்கள் தோல்வி உறச் செய்வோம் என்று மீண்டும் மீண்டும் அடிக்கடி அந்த வார்த்தையை ஹத்தீப் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படியே சொல்லிக்கொண்டு வந்து எப்பொழுதுமே நம்முடைய பூமி நபிமார்களுடைய பூமி, ரசூல்மார்களுடைய பூமி, நபியவர்கள் மேராஜ் பயணம் மேற்கொண்ட பூமி, நபிமார்களுக்கு இமாமத் செய்த பூமி. எனவே இந்த பூமி பல நபிமார்களுடைய வரலாற்று பின்னணியோடு பிணைந்த பூமி. எனவே இந்த பூமி அல்லாஹ் வீணாக்க மாட்டான். எனவே பொதுவாக பெருமை, அகங்காரம், தலக்கணம் இந்த ஊரிலே சரிவராது, இந்த பூமியிலே சரிவராது. அகங்காரம் வேண்டாம், பெருமை வேண்டாம், தலக்கணம் வேண்டாம். தலக்கணத்தோடு நமக்கு அநியாயம் செய்யக்கூடிய ஒரு அழிவு வரும். எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், ஹதீஸ் குத்ஸி நபி சொன்னார்கள், பெருமை, அகங்காரம் என்பது
எனக்கு சொந்தமானது, அது என்னுடைய உரிமை, அதை யாராவது கலட்ட முயற்சித்தால் அவனை தூக்கி நரகத்திலே வீசு என்றெல்லாம் சொல்லியிருக்கிறான். பெருமையும் அகங்காரமும் தலக்கணமும் யாருக்கு வருமோ அவனை தூக்கி நரகத்தில் எறிவேன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எனவே இப்படி என்னுடைய எங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்ய, மார்க்க உங்களை மிகைக்க யாரால முடியாது, உங்களை தோற்கடிக்க முடியாது. அல்லாஹ் உங்களை கைவிட்டால் உங்களுக்கு யார் தான் உதவி செய்ய முடியும் என்ற ஆயத்தை ஓதி, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்கள் அனுப்பப்பட்டார்கள் எல்லா முழு சமுதாயத்துக்கும் இறுதி நபியாக. இந்த காபத்துல்லா எப்படி சிறந்ததோ, மஸ்ஜித் முனவர் எப்படி சிறந்ததோ, அதே போல் மஸ்ஜித் நபவி, மஸ்ஜித் அக்ஸா மூன்றுமே ஹரம் ஷரீஃப் என்ற அடிப்படையிலே சிறந்தது. முதலாவது கிபிலா, இரண்டாவது கிபிலாவாக காபத்துல்லா மாற முன்னால் அங்கே மேராஜுடைய பயணத்தை நபி அவர்கள் மேற்கொண்டார்கள். இங்கே முதலாவது கிபிலா, இங்கிருந்து தான் மேராஜ் பயணத்தை மேற்கொண்டார்கள். அந்த வரலாற்று பின்னணி நமக்கான ஒரு பாதுகாப்பு, பக்கபலம், கண்ணியம், அந்த கண்ணியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி பாருங்கள். பிரயாணம் செய்து பயணப்பதிகளை கட்டி இந்த ஊருக்கு தான் வர வேண்டும், இந்த மஸ்ஜிதுகளுக்கு தான் வர வேண்டும் என்று சொல்லப்பட்ட 3 மஸ்ஜிதுகள் புனித பூமிகளிலே நம்முடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவும் உண்டு. ஷத்துர் ரிஹால், பிரயாண ஏற்பாடுகளோடு தங்குகின்ற நோக்கத்தோடு, அந்த நோக்கத்தோடு ஒரு மஸ்ஜிதுக்கு செல்வது, அது இந்த மஸ்ஜிதுகளுக்கு தான் எல்லாம் சொல்லியிருக்கின்ற அளவு இந்த மஸ்ஜித் பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு மீட்டு தந்த கண்ணியம், விடுதலை செய்து தந்த கண்ணியம், பின்னால் அது கை நழுவுகின்ற பொழுது வீரர் சலாஹுதீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் மீட்டு தந்த கண்ணியம், அந்த கௌரவம் நாம் அதை விட்டு கொடுக்க முடியாது. அந்த சிலுவை வீரர்களுக்கு எதிராக போராடி நமக்கு மீட்டு தந்த கண்ணியத்தை நாம் எந்த கட்டத்திலும் இழக்க முடியாது. எனவே அந்த தைரியமும் உற்சாகமும் அந்த ஒற்றுமையும் இன்று இருந்தால் நம்மை யாரும் மாற்றி அசைக்க முடியாது. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்களை அல்லாஹ் பாதுகாத்து பரிசுத்த பூமிக்கு உங்களை நாங்கள் அனுப்புகிறோம் என்று சொல்லி அல்லாஹ் அனுப்பி பாதுகாத்த ஊர் அல்லவா இது. எனவே அப்படியான பலஸ்தீனில் தான் நாம் இருக்கிறோம். பாதுகாப்பான பூமி, பரக்கத்தான பூமி, நிம்மதியான பூமி என்று அல்லாஹ் குர்ஆனிலே சான்று பகர்ந்திருக்கிறான். எனவே இது முஸ்லிம்களுக்கான சொத்து, பரக்கத்தும் பொருந்தியது. முஸ்லிம்களுக்கு தான் பரக்கத், முஸ்லிம்களுடைய உரிமை. இதை நாங்கள் எந்த கட்டத்திலும் விட்டுக் கொடுக்க முடியாது. இதற்கு எதிராக இதை பறிக்க, இதில் இடம் பிடிக்க யாரும் எங்களோடு மோத முடியாது, எங்களோடு சண்டையிட முடியாது. அவர்களுக்கு நாங்கள் ஒரு சொட்டு பகுதியையும், சிறிய பகுதியை கூட விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதை இந்த மிம்பரிலிருந்து ஆணைத்தரமாக அந்த எதிரிகள், அந்த அநியாயக்காரர் சுற்றி கொண்டிருக்கும் பொழுது தைரியமாக மிம்பரிலே அவர்கள் முழங்குகிறார்கள். எனவே இப்படியான ஒற்றுமை கடைபிடித்து இந்த ஊரை பாதுகாப்போம், நாட்டை பாதுகாப்போம், நம்முடைய கடமை உரிமையை பாதுகாப்போம் என்று சொல்லிவிட்டு எப்பொழுதுமே அவர்களுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கான், பிடிப்பான். அவர்களுக்கு அவருடைய சதி திட்டம் முறியடிக்கப்படும். அல்லாஹ் அவர்களை ஒரு பிடிப்பான். அப்பொழுது அவர்களுக்கு அந்த அல்லாஹ்வுடைய தண்டனை வரும்பொழுது அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள், அநியாயக்காரர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு இஸ்திக்பார் செய்யுமாறு தூண்டி முதலாவது ஹுத்பாவை முடித்துவிட்டு இரண்டாவது ஹுத்பா சுருக்கமாக நான் மேற்சொன்ன விடயங்களை நீங்கள், சதிகாரர்களுக்கு அல்லாஹ் எதிராக சதி செய்வான், சதிகாரர்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய சதி வெல்லும், அல்லாஹ் அதை முறியடிக்க அவன் திட்டம் தீட்டுவான். இவருடைய திட்டத்தை விட அல்லாஹ்வுடைய திட்டம் பெரியது, அல்லாஹ்வுடைய திட்டம் பயங்கரமானது. இவர்கள் நமக்கு எதிராக செய்கின்ற கெடுபிடிகள், அநியாயங்கள், அத்துமீறல்களுக்கு நாம் உடந்தையாகிவிடக்கூடாது. எனவே அல்லாஹ் அவர்களை பிடிக்கின்ற பொழுது அவர்களை பிடிப்பான், தண்டிப்பான். தன்னுடைய வாக்குறுதியை நிச்சயம் அல்லாஹ் நிறைவேற்றுவான். அல்லாஹ் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும், விமோசனம் கிடைக்கும் என்ற வாக்குறுதியை நமக்காக அல்லாஹ் நிறைவேற்றுவான். எதிரிகளுக்கு தண்டனையும் முசீபத்துக்களும் ஏற்படும் என்ற தண்டனையுடைய வாக்குறுதி அவர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை நிறைவேற்றுவான். எனவே நாம் அல்லாஹ்வுடைய தொடர்போடு, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளோடு நல்ல அடியார்களாக நம்முடைய மார்க்க பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது அந்த அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நமக்கும், அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை அவர்களுக்கும் நிறைவேறும் என்ற அந்த கருத்தை கூறி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு, குறிப்பாக ஷஹீதுகளுக்கு, சுஹதாக்களுக்கு, கைதிகளுக்கும் அந்த துஆவிலே இடம் கொடுத்து அந்த ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். எனவே 3 ஹுத்பாக்கள் மூலமும் பயன்பெறுவோம். முதலாவது ஹுத்பா, கண்ணியமான வாழும் பொழுது நல்லவர்களாக வாழ்ந்து நற்கர்மங்கள் புரிந்து நற்சேவைகள் புரிந்து மௌத்துக்கு பின்னாலும் நமக்காக துஆ கேட்கின்ற நாவுகளை, நமக்காக வழிகின்ற கண்ணீர்களை, நமக்காக புகழ்ந்து பாராட்டு பேசுகின்ற நாவுகளை விட்டு செல்ல வேண்டும், நட்பேறு பெற்று மௌத்தாக வேண்டும் என்ற தலைப்பில் அழகான ஹுத்பாவை முன்வைத்தார்கள். இரண்டாவது இஸ்திக்ஃபாரையும் ரஹ்மத்தை மகஃபிரத்தையும் அடைவதற்கான வழிகளும் அமல்களும் முறைகளும். இஸ்திக்ஃபாருடைய ஹதீஸிலே மிக முக்கியமான இஸ்திக்ஃபாருடைய துஆக்களும், குர்ஆனில் இஸ்திக்ஃபார்கள் அழகான முறையில் அந்த ஹுத்பா அமைத்திருந்தார்கள். மூன்றாவது ஹுத்பா ஒற்றுமையின் பலமும், ஒற்றுமையினால் நமக்கு கிடைக்கின்ற கண்ணியமும், அந்த இரண்டையும் பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற முன்னைய கால வரலாறு என்ற அமைப்பிலே பின்னைய காலத்தோடு இணைத்து அந்த ஹத்தை முன்வைத்தார்கள். எனவே 3 ஹுத்பாக்கள் மூலம் பயனடைவோம், மக்களுக்கு எத்தி வைப்போம், பிறர் பயனடைய அதிகம் பகிர்வோம். நிகழ்ச்சி தயாரித்து வழங்குகின்ற நண்பர் ரிஸ்வான், தொழில்நுட்பத்தில் நண்பர் ஷர்ஃபான் ஆகியோருக்கும் துஆ செய்தவனாக, உங்கள் அனைவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்வானாக என்று துஆ செய்து, எதிர்வருகின்ற ரமலானை
அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ரமதானாக, அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற ரமதானாக, அல்லாஹ் நம்மிடமிருந்து பொருந்திக் கொண்டு ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நரக விடுதலையும் நமக்கு வழங்க தகுதியான ஒரு ரமதானாக மாற்றித் தருவானாக, அமைத்து தருவானாக. ஆரோக்கியத்தையும் செழிப்பையும், எல்லோருடைய தேவைகள் நிறைவேறி சுபீட்சம் ஏற்படுகின்ற, பலாய் முசீபத்தில் இல்லாமலாகி, விலைவாசிகள் குறைந்து, பொருளாதார நெருக்கடிகள், நோய் நொம்பலங்கள், கடன் தொல்லைகள், என்னென்ன கவலைகள் துக்கங்கள் சஞ்சலங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் ஆழ பதிந்திருக்கிறதோ எல்லா கவலைகள் துக்கங்கள் சஞ்சலங்களும் தொடைபட்டு அழிபட்டு அந்த இடத்துக்கு மகிழ்ச்சியும் சுபீட்சமும் செழிப்பும் மிக சந்தோஷமான சுபீட்சமான ஒரு நாடாக, ஒற்றுமை உள்ள ஒரு நாடாக, முன்மாதிரி உள்ள ஒரு நாடாக நமது நாட்டையும் உலக முஸ்லீம்கள் வாழ்கின்ற எல்லா நாடுகளையும் உலகத்தையும் எல்லாம் மாற்றி அமைப்பானாக என்ற துஆவோடு மீண்டும் சந்திப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.